அழகா எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் சேரில் இருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியில் இருந்து நடந்து வந்ததை எங்கள் கண்கள் பார்த்தது. நாங்கள் உமக்காய் எழும்பின போது நீர் எங்களுக்காய் எழும்பி நடந்து வந்ததை எங்கள் கண்கள் பார்த்தது. பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, ஆசீர்வாதத்தின் மழை பெய்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. 5வது வசனம் கூட. அடுத்த வசனம் சீக்கிரமாய் வசனத்தை ஸ்தோத்திரம் ஸ்கிரீன்ல போட்டு உதவும்படி அன்பாய் கேட்கிறேன். 5வது வசனம் ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் ஸ்தோத்திரம். 5வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. இருக்கிற பலத்தோடு லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் ஸ்தோத்திரம் இஸ்ரவேலில் ஒரு தாயாய் எழும்பின போது, இஸ்ரவேலில் கர்த்தருக்கென்று ஒரு சேனையை கூட்டக்கூடிய ஒரு கனம் பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமாய் எழும்பின போது, இப்போது முதலாவது அவர்கள் கண்டது என்ன? 20 வருஷமாய் தங்களை ஒடுக்கினவனுடைய கரத்தில் இருந்து அவர்களை புறப்பட பண்ணுவதற்கு கர்த்தர் அவர்களுக்காய் எழுந்து நடந்து வந்தார். இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் எழுந்திருக்கிற தெய்வ ஜனத்தோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனியும் உன் வல்லமையை குறைத்துக் கொள்ளாதே, இனியும் அபிஷேகத்தின் பலனை குறைத்துக் கொள்ளாதே. இருக்கிற பலத்தோடு கர்த்தருக்காய் எழும்பினில் உனக்காய் நான் நடந்து வருகிறதை உன் கண் பார்க்கும். உங்களுக்காய் கர்த்தர் நடந்து வருகிறதை உங்கள் கண்கள் பார்க்கும். உங்கள் குடும்பங்களுக்காய் கர்த்தர் நடந்து வருகிறதை உங்கள் கண்கள் பார்க்கும். கர்த்தர் யுத்த வீரரை போல வருகிறார். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல வருகிறார். கர்த்தர் சேனை தலைவராய் வருகிறார். வருகிறார் வருகிறார் வருகிறார். விமனதனமோ சந்தனா. 2வது கர்த்தர் எழுந்தருளி வந்தார். ஜெபிக்கிற பிள்ளைகளே, ஆராதிக்கிற பிள்ளைகளே, 2 நாள் காத்திருந்து இளைத்து போனீர்களோ? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழும்பு, நான் உங்களுக்காய் எழும்ப போகிறேன். சமயம் வந்து விட்டது. நான் உங்களுக்காய் நடந்து வருவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ராபாலா சந்தனா. சில அசைவின் சத்தம் உங்க காதில் கேட்க போகிறது. இதுவரையிலும் இந்த எலும்பு கூட்டமா உயிர் அடையாதுன்னு விதி எழுதினதெல்லாம் உயிர் அடைய போகிறது. நரம்பு நரம்போடு சேர போகிறது. எலும்பு எலும்போடு சேர போகிறது. தோல் உருவாக போகிறது. சதை உருவாக போகிறது. ஷாபால் அகதர் அகதனா. கர்த்தர் எழும்புகிறார். எசேக்கியேலே, தீர்க்கதரிசியே, தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நான் எழும்ப போகிறேன். அசைவை உண்டாக்க போகிறேன். மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் எழும்பினார். 2வது கர்த்தர் எழும்பின போது நடந்தது என்ன? தெபோராள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு இடம் கொடுத்து அவளை எழும்ப அர்ப்பணித்த போது 5வது வசனத்தின் அதிகாரத்தின் 10-11வது வசனம் சொல்லுது, அதுவரையிலும் பாழாய் கிடந்த வழியிலெல்லாம் ஆட்கள் நடமாடத் தொடங்கினார்கள். தீபானகதனா. வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே. வெள்ளை கழுதை அது எதை குறிக்குதுன்னா, அந்த நாட்களில் பணக்காரர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எல்லாம் வெள்ளை கழுதைகளின் மேலே வந்தார்கள். குதிரைகளின் மேலே வருவார்கள், வெள்ளை கழுதைகளின் மேலே வருவார்கள். நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். ஏன் 20 வருஷமா வழியில் நடக்க முடியல? 20 வருஷமா கழுதைகளில் ஸ்தோத்திரம் உட்கார்ந்து வெளியே வர முடியல. 20 வருஷமா யாபின் சத்ரு பிடித்து ஒடுக்கினார். இப்போது நாம் அவருக்காய் எழுமின போது அவர் நமக்காய் எழுமினார். வழி அடைக்கப்பட்ட வழி திறந்தது. சத்ருவின் ஆரவாரம் தணிந்தது. ஸ்ரீபால் அகத் எழும்பு எழும்பு சியோனே, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. இனி நீங்கள் பெரும்பாதையில் நடப்பீர்கள். வழிகள் திறக்கிறது, வழிகள் திறக்கிறது. அடைக்கப்பட்ட சில வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். இது போதாது, இனியும் கர்த்தருக்காய் எழும்பணும், இனியும் கர்த்தருக்காய் ஓடணும், இனியும் கர்த்தருக்காய் பிரயாசப்படணும், இனியும் கர்த்தருக்காய் திறப்புல நிக்கணும், இனியும் கர்த்தருக்காய் மறைந்திருந்து சாதிக்கணும். எத்தனை பேருக்கு விருப்பம் அபிஷேகத்தை சுமக்கிற பாத்திரங்களாய் வெளியே வந்தால் கர்த்தருடைய புய பலம் இந்த பகல் வேளையில் சில வழிகளை திறக்கும். அடைக்கப்பட்ட வழிகள் திறந்தன.
ஆள் நடமாட்டம் இல்லாத வழியில் இஸ்ரவேல் ஜனத்தின் நடமாட்டம். ஆரவாரம் கேட்கல, சத்ருவின் ஆரவாரம் இல்லை, தெய்வ ஜனத்தின் ஆரவாரம். இதுவரையிலும் வெளியே நடக்க முடியாதபடிக்கு குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து உடைந்து உடைந்து அழுது நான் எப்படி வெளி மனுஷருடைய கண்களுக்கு முன்ன போய் நடப்பது, அவர்களுக்கு முன்ன எப்படி என் முகத்தை நான் காண்பிப்பது, இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ள அல்லவோ நான் இருக்கிறேன், எப்படி வழியோரமாய் நான் நடப்பதுன்னு சொல்லி மறைந்து ஒதுங்கி ஒடுங்கி இருக்கிற சகோதரிகள் மேல, சகோதரர்கள் மேல, தெய்வ ஜனத்தின் மேல இந்த பகல் வேளையில வழியை திறக்கிற கர்த்தருடைய வல்லமை இந்த பகல் வேளையில வெளிப்படுகிறது. நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் அதை செய்ய போகிறார். நீங்கள் தலை நிமிர்ந்து வெளியே வருவீர்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து வெளியே வருவீர்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து வெளியே வருவீர்கள். இனி பாழாய் கிடப்பதில்லை. நீங்கள் நடப்பீர்கள். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு, கர்த்தருடைய சத்தியத்தை சுமந்து கொண்டு தலை நிமிர்ந்து வெளியே வருவீர்கள். ஆகவே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் தேவனுக்காய் எழும்புகிறவர்களுக்காய் எழும்புகிறார். தேவனுக்காய் எழும்புகிறவர்களுக்காய் அடைக்கப்பட்ட வழிகளை திறந்து பாழாய் கிடந்த வழிகளில் நடமாட்டத்தை உண்டு பண்ணுகிறார். எந்தெந்த தொழில் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது நீங்க நினைக்கிறீங்களோ, எந்தெந்த பிள்ளைகளுக்குரிய வேலை காரியத்தின் வழி அடைக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எதிர்காலமாக என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை இனி பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை, நாட்கள் ரொம்ப தாண்டிட்டு இனி வாய்ப்பே இல்லை, ஒரு ஆரவாரமான பாதை இல்லை, அடைக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன்னு சொல்லி புலம்புகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட சில தாய்மார்களோடு தகப்பன்மார்களோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இல்லை, உங்களுக்காய் எனக்காய் எழும்பி இருக்கிற உங்களுக்காய் நான் எழும்பி பாழாய் கிடக்கிற வழியையும் திறந்து அதில் கர்த்தருடைய சத்தம் உண்டாக பண்ணுவேன். ஆரவாரத்தின் சத்தம் உண்டாக பண்ணுவேன். ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாக பண்ணுவேன். கீத வாக்கியங்களின் சத்தம் உண்டாக பண்ணுவேன். மேலதாளத்தின் சத்தம் உண்டாக பண்ணுவேன். யார் சொன்னா இது பாழா போன வீடுன்னு, யார் சொன்னா இது பாழாய் போன குடும்பம்னு, யார் சொன்னா இது பாழாய் போன கிராமம்னு, யார் சொன்னா இதுல இனி எழும்ப முடியாதுன்னு, யார் சொன்னது? கர்த்தர் சொல்லுகிறார், நான் எழும்பினதினால இது இனி பாழான ஸ்தலம் அல்ல, இது இனி தண்ணீர் செழிப்புள்ள இடம், இது ஏலீம், இது மாறா அல்ல, இது மதுரம் உள்ளது, இங்கே பேரிட்ச மரம் உண்டு, இங்கே நீரூற்று உண்டு. சில பாழான ஸ்தலங்கள் இந்த பகல் வேளையில ஏலீமாய் மாறுகிறது. பாழான ஸ்தலங்கள் தெபோராள் எழும்பின போது வழி நடக்கிறவர்களின் சத்தம், சந்தோஷமாய் பேசுகிறவர்களின் சத்தம், பாடுகிறவர்களின் சத்தம், ஆர்ப்பரிக்கிறவர்களின் சத்தம் உண்டான ஸ்தலமாய் மாறினது.